விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 3, 4, 5 ஆகிய இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. ராசிநாதன் 10ஆம் இடத்தில் கேதுவோடு சூட்சும வலுவோடு இருக்க 8ல் 10, 2 கூடியவர்கள் மறைந்திருப்பது என்பது எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகளை இப்போது குறிக்குதுங்க. அட்டமாதிபதியாகிய புதன் வாரத்தின் ஆரம்பத்தில் குருவோடு சேர்ந்து 8லேயே இருக்கிறார். ஷேர் மார்க்கெட்டு ஏற்கனவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இதில் விட்டுட்டேன், பணத்தை விட்டுட்டேன், அதில் விட்டுட்டேன் என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் உண்டு. தொலைச்ச இடத்துல தான் தேடணும்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி தொலைஞ்ச இடத்துல இருந்தே கொஞ்சம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு. காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், மானம் மரியாதையாக இருக்கட்டும், எதுவும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செயல்படும். பண வரவுல குறைகள் இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும், அதாவது முயற்சி செஞ்சா கண்டிப்பாக கிடைக்கும். கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமான அம்சத்துல இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் 10ல் இருந்தா கூட முக்கியமான கிரகங்கள் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு. 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பதும் 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன், சந்திர சுக்கிரன் போன்றவர்கள் இருப்பதும் விபரீத ராஜயோகம். எதுவும் முயற்சி பண்ணினீங்கன்னா அதற்கேற்றாற் போல கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிக்கேற்ப பலன்கள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த வாரம்.